கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 40. பிக்ஷாடனர் மோகினி கதையும் நாகேஸ்வர லிங்க மகிமையும். முன்னொரு காலத்தில் ஒரு கற்பத்தில் தேவதாருவனம் என்ற காடொன்று இருந்தது. அதில் வசித்து வந்த மகரிஷிகள் யாகமே எல்லா பயன்களையும் கொடுக்கத்தக்கது என்றும், யாகத்தைக் காட்டிலும் கடவுள் வேறு இல்லையென்றும் தீர்மானித்தார்கள். அவர்களது மனைவியாரோ தங்கள் கற்பே சிறந்தது என்றிருந்தார்கள். சிவபெருமான் அவர்களது மயக்கத்தை அறிந்து அதை ஒழிக்கக் கருதி மகாவிஷ்ணுவை அழைத்து, நீ பெண் வடிவம் ஏற்று என்னுடன் வருவாயாக என்று பணித்தார். உடனே திருமாலும் பொற்பதுமை போன்ற உடலழகும் முழுநிலா போன்ற முகமும் மன்மதனுடைய கரும்பு வில்லை போல் வளைந்த புருவமும் வாள் வேல் போன்ற கூர்மையான கருவிழிகளும் முல்லை அரும்பு போன்ற அழகான பல்வரிசையும் கொவ்வை பழங்களைப் போன்ற சிவந்த உதடுகளும் பொற்கிண்ணங்கள் போன்ற ஸ்தனங்களும் சாணைக்கல் போன்ற கன்னமும் சங்கு போன்ற கழுத்தும் மூங்கில் போன்ற தோளும் உடுக்கை போன்ற இடையும் யானை துதிக்கை போன்ற தொடையும் பாம்பின் படம் போன்ற நிதம்பமும் செந்தாமரை மலர் போன்ற கைகளும் செம்பஞ்சு குழம்பூட்டிய பாதங்களுமுடைய சர்வாபரண பூஷிதையான பூங்கொடியென ஒரு பெண்ணுருவம் எடுத்து கொண்டார். சிவபெருமானும் அந்த மங்கைக்கேற்ற ஆணழகராய் கோடி சூரிய பிரகாசமான திவ்ய தேஜஸையுடைய திருமேனியோடும் விளங்கினார். அவர் ஒரு கையில் டமருகமும் ஏந்தி உள்ளார பண்பாடிக் கொண்டு திகம்பரராய், அதாவது நிர்வாணமாய் மத யானை போல் நடந்து மாயனாகிய மோகினி பெண்ணுடன் தாருகாவனத்து முனிவர்களின் தவ நிலையையும் அம்முனி பத்தினியரின் கற்பையும் சோதிக்கக் கருதி அந்த வனத்தை அடைந்து நிர்வாணமாய்த் திரிந்து அம்மங்கையர்கள் மையல் கொள்ளும்படி வீடுகள் தோறும் சென்று பிச்சை கேட்டார். ரிஷபத்தினிகள் எல்லாம் பிச்சை பொருளை எடுத்து கொண்டு வெளியே வந்து பிஷாட்டனரைக் கண்டு காம பித்தேறியவர்களும் மதி மயங்கியவர்களும் தூரமாக ஓடியவர்களும் அப்படியே கட்டி அணைப்பவர்களும் ஆசையோடு அழைப்பவர்களும் மையல் அவஸ்தையால் அவரை தன்னோடு கூடி மகிழ சேரவாரும் என்று கூப்பிடுபவர்களும் மோகாவேசத்தோடு பின் தொடர்பவர்களும் பெருமூச்சு விடுபவர்களும் காமத்தால் தாம் செய்வது எதுவென்றே தெரியாதவர்களும் வளையல்களை சோர விடுவோர்களும் ஆடைகளை நழுவ விடுவோர்களும் வழி தெரியாமல் வீழ்பவர்களும் வார்த்தை குழறுவோர்களுமாக அலைந்தார்கள். நீலகண்டராகிய பிஷாட்டன பெருமான் வேத கீதங்களை பாடிக்கொண்டும் வினோத வித்தைகளை செய்து கொண்டும் வீதியில் திகம்பரராகவே, அதாவது நிர்மாணமாகவே உலாவிக் கொண்டிருந்தார். மோகினி வடிவமேற்ற மகாவிஷ்ணுவோ உடல் இளைக்கச் செய்யும் தவமே சிறந்தது என்றறிந்த முனிவர்களைக் கண்டு பெண்மையின் சாகசங்களை எல்லாம் காட்டத் தொடங்கினார். நாணமுற்றத்தைப் போல் கவர்ச்சிகரமாக நெளிந்து ஒதுங்கியும் தன் கையில் ஏந்திய வீணையின் சுருதி சேர்ந்து இனிமையாகப் பாடியும் கண் வீச்சு வளைகளால் பலரது மதியை மயக்கியும் பண்ணமைந்த பாடல்களினால் பலர் உள்ளத்தை வாட்டியும் புன்னகையால் பலரை துன்புறுத்தியும் இவ்வாறு பல விதத்திலும் மோகினி மோகாக்கினியை அவர்களுக்கு மூட்டிவிட்டாள். அதனால் அம்முனிவர்கள் தங்கள் தவச்செயலை மறந்து அவச்செயல் கொண்டு மதி மயங்கி மாயனாகிய மோகினியின் மலரடியில் விழுந்து, பெண்ணே, பேரழகியே, நீ என்ன காரணமாக இங்கே வந்தாய்? நீ இங்கே வந்தது எங்கள் தவப்பயனே என்று தங்கள் சடைகள் அவிழ்த்து தரையில் விழவும் உத்தரீயமும் நழுவி
விழவும் மோகினியை பின்தொடர்ந்து சென்றார்கள். அப்போது அவர்கள் தங்கள் பத்தினிகள் தங்கள் கற்பையும் வளையல் முதலான ஆபரணங்களையும் ஆடைகளையும் நழுவவிட்டு பிக்ஷாடனரை சூழ்ந்து வருவதைக் கண்டார்கள். உடனே கோபம் கொண்டு நிர்வாணமாகத் திரியும் அத்திகம்பரனை அடைந்து பலவிதமாக சபித்தார்கள். ஆனால் அச்சாபங்கள் எதுவுமே சர்வலோக சரண்யனான சிவபெருமானை அடையவில்லை. அதைக் கண்டதும் முனிவர்கள் பிக்ஷாடனரை நெருங்கி, ஐயரே, நீர் யார்? இந்த மோகினி யார்? என்று கேட்டார்கள். அதற்கு பெருமான், நான் ஒரு முனிவன். இவள் என் மனைவி. இங்கே தவம் செய்ய வந்தோம் என்றார். அதற்கு முனிவர்கள், அப்படியானால் மயக்கு வேசிபோல் திரியும் இவளை நீக்கிவிட்டு நீர் தவம் செய்யும் என்றார்கள். அதற்கு பிக்ஷாடனர், மனைவியோடு தவம் செய்வதே சிறந்த வானப்பிரசஸ்த தர்மம். நீங்கள் உங்கள் மனைவியரோடு சேர்ந்து தவம் செய்யவில்லையா? உங்கள் மனைவியரின் கற்பு மிகவும் அழகாக இருக்கிறதே. உங்கள் செயல் இப்படியிருக்க கற்பில் சிறந்த என் மனைவியை விட்டுவிட்டு நானோ தனித்து தவம் செய்வேன் என்று சொல்லி கோபம் கொண்டவரைப் போல் அவர்களை விட்டு நீங்கி மோகினியாகிய மாயவனோடு வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து வசிஷ்டரும் அவர் மனைவி அருந்ததியும் செய்த பூஜைகளை ஏற்று திருக்கைலையை அடைந்தார். தேவதாருண்ய வனத்தைச் சேர்ந்த முனிவர்கள் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் இகழ்ந்து பேசிய பாவத்தால் ஸ்வரம் முதலிய வியாதிகளையும் பசி முதலான துன்பங்களையும் மனக்கவலையையும் அடைந்து உடல் நடுங்க வாய் குழற, சுவாமி, நோய்களாலும் எண்ணற்ற துன்பங்களாலும் நாங்கள் துன்புற்று வருந்துகிறோமே, இதற்கு காரணம் என்ன? இதை ஒழிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கு பிரம்மதேவர், முனிவர்களே, யாரானாலும் தன் வீட்டுக்கு வந்த அதிதியை பூஜிக்க வேண்டும் என்பது தர்மம். இதை உணர்ந்த நீங்கள் வேதங்களும் தேடி அறியாத சிவபெருமானே பிக்ஷாடனராகவும் திருமாலே அவரது மனைவியாகவும் பிரதட்சியமாகி உங்கள் இருப்பிடங்களுக்கு வந்தபோது அவர்களை அவமதித்தீர்கள். அதனாலேயே இத்தகைய துன்பங்களை அடைந்தீர்கள். பரமேஸ்வரனை விட உலகத்தை ஆதரிப்பவர் உண்டோ? ஆகையால் மீண்டும் அப்பெருமானன் மனம் மகிழ நாள்தோறும் சிவலிங்க அர்ச்சனை செய்யுங்கள் என்றார். தவ முனிவர்களும் தாருகாவனத்தை அடைந்து பிரம்மதேவர் சொல்லியபடி ருத்ராட்ச கண்டிகை அணிந்து விபூதி உத்தானலன் செய்து ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஜெபித்து சிவபக்தியை உடையவராய் மனைவியரோடு இரவும் பகலும் இடைவிடாது நல்ல மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தார்கள். அவ்வாறு இருக்கும்போது சிவபெருமான் முன்பு போலவே பிக்ஷாடனராக மோகினியுடன் தாருகாவனத்தை அடைந்து சிறிது நேரம் குதித்து விளையாடிக் கொண்டும் சிறிது நேரம் வேத கீதம் பாடிக்கொண்டும் பிக்ஷை ஏற்பாற்போல உலாவியும் யோகம் செய்தும் வீணே சிரித்தும் மோகினியோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டும் இருந்தார். அவர்கள் அவ்வாறு விளையாடுவதைக் கண்டதும் தவ முனிவர்கள் தங்கள் பத்தினிகளோடு அவர்கள் இருக்கும்படி தேடிச் சென்று அவர்களது திருவடிகளை மலர்களால் அர்ச்சனை செய்து பணிந்தார்கள். சிவபெருமான் அவர்கள் மீது தயையும் இரக்கமும் கொண்டு பல்லாயிரம் கோடி உதய சூரியனைப் போன்ற தமது மெய் வடிவை காட்டினார். முனிவர்கள் வேத வாக்கியங்களால் துதித்து உடல் சிலிர்க்க ஆனந்த கண்ணீர் சொரிய வணங்கி வழிபாடியற்றினார்கள். அப்போது சிவபெருமான் அவர்களை பார்த்து, மகரிஷிகளே, நீங்கள் கடவுள் இல்லை என்று கருதியதால் இவ்வாறு நாம் உம்மை பரீட்சித்தோம் என்று அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து, இச்சிவலிங்கத்தை எப்பொழுதும் பூஜை செய்யுங்கள் என்று மோகினியுடன் அந்தர்தானமாய் ஆங்கோர்
சிவலிங்க மூர்த்தமாய் எழுந்தருளி இருக்கின்றார். அந்த லிங்கமே நீங்கள் கேட்ட தாருகாவன நாகேஸ்வர லிங்கம். அது முதல் முனிவர்கள் அந்த லிங்க பூர்த்தியை காலம் தவறாமல் பூஜை செய்து தங்கள் இஷ்ட காமியங்களை அடைந்தார்கள். திருச்சிற்றம்பலம்.